சனியைப் போல கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். அவரின் தீய பார்வையிலிருந்து தப்பிக்க சனி பகவானின் அருளை பெறுவது மிகவும் அவசியம். நவக்கிரகங்களில் பொதுவாகவே அனைவரும் பயப்படும் கிரகமாக இருப்பவர் சனி பகவான். சூரிய பகவானின் மகனான இவர் மிகச்சிறந்த சிவபக்தர் என்றும் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தன்னுடைய கடுமையான தவ வலிமையால் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சனி பகவான். அதனால்தான் கிரக மாற்றங்கள் நடைபெறும்போது சனி பெயர்ச்சியை மக்கள் மிகவும் ஆர்வமாக கவனிப்பார்கள். சனி பிடித்தால் மனிதர்களின் வாழ்க்கையில் பல சோதனைகள் வரும் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் சனி பகவான் அருள் செய்தால் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றமும் கிடைக்கும். அப்படியானால் சனி பகவானுக்கு யார் பிடிக்கும்? நமச்சிவாய என்ற மந்திரத்தை பக்தியுடன் உச்சரிப்பவர்களை சனி பகவான் அதிகம் பாதிப்பதில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் பிரதோஷ வழிபாடு செய்து வரும் பக்தர்களை சனி பகவான் ஒருபோதும் கடுமையாக தண்டிப்பதில்லை. அனுதினமும் சிவபூஜை செய்யும் பக்தர்களும் சுத்தமும் சுகாதாரமும் கடைபிடிப்பவர்களும் மற்றவர்களுக்கு துன்பம் தராதவர்களும் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தவர்கள். அத்தகைய நல்ல மனம் கொண்டவர்களுக்கு சனி பகவான் கருணை காட்டி அவர்களை பாதுகாப்பார். சத்தியத்தை கடைபிடிப்பவர்களின் மனதில் மகாலட்சுமி நித்தியமாக இருப்பாள் என்று கூறப்படுகிறது. அந்த திருமகள் இருக்கும் இடத்தை சனி பகவான் தீய பார்வையால் கூட பார்க்க மாட்டார். சனிக்கிழமை விரதம் இருப்பதும் சுதர்சன எந்திர வழிபாடு செய்வதும் சனி பகவானுக்கு மிகவும் பிடித்தது. மேலும் ருத்ராட்ச மணிநதர்களை சனி பகவான் பாதிப்பதில்லை என்று கூறப்படுகிறது. காகங்களுக்கு அன்னமளிப்பவர்களையும் பித்ரு கடன் செய்பவர்களையும் சனி பகவான் கருணையுடன் பார்ப்பார். கருப்பு எள், பசுவின் பால், நெய், தயிர் போன்றவற்றுடன் சனி பகவானை வழிபட்டால் அவர் அருள் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன.